வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர புட்டின் தீவிரம். 3ஆம் உலகப் போர் அச்சம் அதிகரிப்பு. கிரேக்க தீவில் போர் விமானம் விபத்து. தீப்பிடித்து எரிந்த F-16 விமானி உயிர் தப்பினார். ஐரோப்பிய நுழைவு வெளியேற்ற முறைமை எல்லை கட்டுப்பாடுகளை தளர்த்த 9 நாடுகள் கோரிக்கை. வேர்ல்ஸில் பரவும் அரிதான தோல் நோய். மருத்துவமனை வார்டு தற்காலிகமாக மூடல். பிரான்சில் உலகக்கோப்பை கொண்டாட்டத்தின் போது சோகம். 17 வயது சிறுமி உயிரிழப்பு. லண்டன் விமான நிலைய பேருந்து ஓட்டுநர் மீது இனவெறி புகார். பொய்யென நிரூபித்த CCTV காட்சிகள். உக்ரைனில் அணுவாயுதங்களை பயன்படுத்த வேண்டாம். புட்டினுக்கு சீனா கடும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர புட்டின் தீவிரம். 3ஆம் உலகப் போர் அச்சம் அதிகரிப்பு. உக்ரைன் போரை விரைவாக முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மிகப்பெரிய நடவடிக்கைகளை திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த போர் முடிவுக்கு வராவிட்டால் அது உலகளாவிய மோதலாக அல்லது 3ஆம் உலகப் போராக உருவெடுக்கும் என்ற அச்சம் சர்வதேச அளவில் அதிகரித்துள்ளது. ரஷ்யா தனது இராணுவ நடவடிக்கைகளில் பெரிய மாற்றங்களை செய்து வருவதால் போர்க்களத்தில் பெரிய திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. மேற்கத்திய நாடுகளின் தலையீடுகளும் ரஷ்யாவின் கடுமையான எதிர்வினைகளும் உலக நாடுகளிடையே பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளன. போரை நிறுத்த புட்டின் எடுக்கும் இந்த புதிய நடவடிக்கைகள் அமைதிக்கான பாதையை உருவாக்குமா அல்லது மோதலை தீவிரப்படுத்துமா என்பது பெரும் கேள்வியாக உள்ளது. தற்போதைய அரசியல் மற்றும் இராணுவ நகர்வுகள் உலக அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளதால் சர்வதேச சமூகம் மிகுந்த கவலையுடன் கவனித்து வருகிறது. கிரேக்க தீவில் போர் விமான விபத்து. தீப்பிடித்து எரிந்த F-16 விமானி உயிர் தப்பினார். கிரீஸின் ஜாகின்தோஸ் விமான நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த கிரேக்க விமானப்படைக்கு சொந்தமான F-16 போர் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தின் தரையிறங்கும் சக்கரங்கள் சரியாக செயல்படாததால் விமானி சக்கரங்கள் இல்லாமலேயே ஓடுபாதையில் விமானத்தை சாதுரியமாக தரையிறக்கினார். தரையிறங்கிய சில நிமிடங்களிலேயே விமானத்தின் அடிப்பகுதியில் இருந்து தீப்பொறிகள் கிளம்பி விமானம் திடீரென தீப்பிடித்து எரியத் தொடங்கியது. விமானி எவ்வித காயமுமின்றி பாதுகாப்பாக விமானத்தில் இருந்து வெளியேறியது பெரும் விபத்தை தடுத்தது என விமானப்படை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். விமான நிலையத்தில் தயார் நிலையில் இருந்த தீயணைப்பு படையினர் விரைந்து செயல்பட்டு விமானம் முழுமையாக எரிவதற்குள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தால் ஜாகின்தோஸ் விமான நிலையத்தின் செயல்பாடுகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டு பல விமானங்கள் மாற்று வழிகளுக்கு திருப்பிவிடப்பட்டன. ஐரோப்பிய நுழைவு வெளியேற்ற முறைமை எல்லை கட்டுப்பாடுகளை தளர்த்த 9 நாடுகள் கோரிக்கை. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய டிஜிட்டல் நுழைவு வெளியேற்ற முறைமையால் எல்லைகளில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க அந்த முறைமையின் தற்போதைய நெகிழ்வுத்தன்மை விதிகளை நீட்டிக்க வேண்டுமென 9 ஐரோப்பிய நாடுகள் கோரிக்கை விடுத்துள்ளன. பெல்ஜியம், பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், இத்தாலி, மால்டா, நெதர்லாந்து, போர்த்துகல் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் இணைந்து ஐரோப்பிய ஆணையத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் இந்த வேண்டுகோள் முன்வைத்துள்ளன. புதிய பயோமெட்ரிக் தரவு சேகரிப்பு நடைமுறைகள் காரணமாக விமான நிலையங்கள் மற்றும் எல்லைகளில் பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த சிரமங்களை குறைக்க தற்போது அமுலில் உள்ள நெகிழ்வுத்தன்மை பொறிமுறையை செப்டம்பர் 6, 2026 பிறகு நீட்டிக்க வேண்டும் என்று அந்த நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இந்த நடைமுறை அவசர காலங்களில் பயோமெட்ரிக் தரவுகளை சேகரிப்பதில் தற்காலிக விலக்களிக்க அனுமதிப்பதால் எல்லைகளில் நெரிசலை கட்டுப்படுத்த இது மிக அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. வேர்ல்ஸில் பரவும் அரிதான தோல் நோய். மருத்துவமனை வார்டு தற்காலிகமாக மூடல்.
வேர்ல்ஸில் உள்ள கிளாங்க்வில்லி மருத்துவமனையில் மிகவும் அரிதான மற்றும் அதிக தொற்று ஏற்படக்கூடிய ஸ்கேபீஸ் எனப்படும் தோல் நோய் பரவியதால் ஒரு வார்டு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. ஸ்டெஃபான் வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகள் மற்றும் ஊழியர்கள் இடையே இந்த தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து அந்த வார்டிற்கு புதிய நோயாளிகள் அனுமதிக்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகளும் சிகிச்சை வசதிகளும் உடனடியாக வழங்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஸ்கேபீஸ் என்பது பொதுவாக தோலில் அரிப்பு மற்றும் செதில் போன்ற தடிப்புகளை ஏற்படுத்தும் ஒரு நோயாகும். இது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களிடம் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. தற்போதைய தொற்று பரவலை கட்டுப்படுத்த மருத்துவமனையில் தொற்று தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார வாரியம் உறுதிப்படுத்தியுள்ளது. பாதுகாப்பான சூழல் உறுதி செய்யப்படும் வரை இந்த வார்டு தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்றும் நிலைமையை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் உலகக்கோப்பை கொண்டாட்டத்தின் போது சோகம், 17 வயது சிறுமி உயிரிழப்பு. பிரான்சில் நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கொண்டாட்டங்களின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 15 வயது சிறுமி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கொண்டாட்டங்கள் நடைபெற்ற பொது இடங்களில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களின் கூட்ட நெரிசலால் இந்த எதிர்பாராத விபத்து நிகழ்ந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கூட்டத்திற்கு மத்தியில் நிலைத்தடுமாறி விழுந்த சிறுமி கூட்டத்தின் அழுத்தத்திற்கு உள்ளாகி உயிரிழந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த பாதுகாப்பு படையினர் சிறுமியை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து விட்டார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் கொண்டாட்டங்களின் போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பெரும் மக்கள் திரளும் நிகழ்வுகளின் போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதே இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என காவல்துறையினர் கருதுகின்றனர். லண்டன் விமான நிலைய பேருந்து ஓட்டுநர் மீது இனவெறி புகார், பொய்யென நிரூபித்த சிசிடிவி காட்சிகள். லண்டன் விமான நிலைய பேருந்து ஓட்டுநர் ஒருவர் தன்னிடம் இனவெறியுடன் நடந்து கொண்டதாக கருப்பின பெண் ஒருவர் சமூக ஊடகங்களில் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார். அவரது குற்றச்சாட்டு இணையத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பேருந்து நிர்வாகம் இது குறித்து விரிவான விசாரணையை தொடங்கியது. இருப்பினும் பேருந்துக்குள் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அந்த பெண் கூறிய குற்றச்சாட்டுகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என தெரிய வந்தது. ஓட்டுநர் தனது கடமையை சரியாக செய்துள்ளார் என்பதும் அவரிடம் எந்தவித இனவெறி போக்கோ அல்லது தவறான அணுகுமுறையோ இல்லை என்பதும் வீடியோ ஆதாரங்கள் மூலம் உறுதியானது. இதனை அடுத்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளில் இருந்து அந்த ஓட்டுநர் முழுமையாக விடுவிக்கப்பட்டதோடு பேருந்து நிறுவனம் அவருக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான புகார்கள் கடுமையான உழைப்பாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. உக்ரைனில் அணுவாயுதங்களை பயன்படுத்த வேண்டாம், புட்டினுக்கு சீனா கடும் எச்சரிக்கை. உக்ரைன் போரில் அணுவாயுதங்களை எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்த வேண்டாம் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு சீனா கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவின் இந்த நிலைப்பாடு ரஷ்யாவின் அணுசக்தி மிரட்டல்களை கட்டுப்படுத்துவதையும் போரை உலகளாவிய அழிவிலிருந்து தடுத்து நிறுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என கூறப்படுகிறது. சர்வதேச அளவில் அணுவாயுத பயன்பாடு பெரும் பேரழிவை ஏற்படுத்தும் என்பதால் சீனா தனது நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யாவிடம் இத்தகைய கண்டிப்பான எச்சரிக்கையை விடுத்திருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது.